Hello students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் வந்து properties of time stamping protocol. So என்னென்ன properties இருக்கு அப்படினா அது வந்து conflict serializability guarantee பண்ணுது. எப்படி conflict serializability guarantee பண்ணுது? நம்ம வந்து based on time தான் வந்து எல்லா transaction allow பண்றோம். So எந்த இது வந்து first வருதோ அதுதான் வந்து first priority. இப்போ suppose transaction T1 வந்து first வருது அப்படினா 10:30 க்கு வருது அப்படினா transaction T2 வந்து 10:31 க்கு வருது அப்படினு சொன்னா வந்து 10:30 க்கு எந்த transaction வந்ததோ அதுக்கு தான் வந்து first priority. சிம்பிளா சொன்னோம்னா first in first out principle, queueல இருக்கிற principle. So அப்போது ஒரு நேரம் அவங்க மட்டும் தான் அந்த transaction perform பண்ண முடியும், இன்னொருத்தரால அந்த transaction perform பண்ண முடியாது. So அதனால அது எப்பவுமே conflict serializability நமக்கு guarantee பண்ணும். So conflict serializable scheduleனா கண்டிப்பா அது வந்து view serializable schedule நம்ம பார்த்தோம். இப்போ வந்து possibility of dirty read, no restriction on commit, irrecoverable schedules and cascading rollbacks possible. இது எப்படி அப்படினு சொன்னா இப்போ நமக்கு வந்து transaction of course அது conflict serializable இருக்கு, ஆனா வந்து இப்போ வந்து எந்த ஆர்டர்ல அது கமிட் ஆகும்னு தெரியாது இல்லையா, கண்டிப்பா dirty read வரும். dirty read இங்க வருது. ஸோ வரும்போது எந்த இது வந்து கான்ஃப்ளிக்ட் சீரியலைஸுங்கும்போது கண்டிப்பாக ஆக போகிறது இல்லை, ஏன்னா T1 முடிச்ச பிறகு தான் T2 வந்து பண்ண போகுது. பட் ஆனால் ஏன் irrecoverable ஷெடியூல்னு சொல்லுவோம், இதில் வந்து இதில் என்ன ஆகுது, T2 டிபெண்ட்ஸ் ஆன் T1. அப்போ T1 தான் ஃபஸ்ட்டு கமிட் ஆகிருக்கணும், ஆனால் இங்கே யார் கமிட் ஆகிருக்கா, T2 கமிட் ஆகிருக்கா. ஸோ வந்து இன் சம் கேசஸ் T1 ஃபஸ்ட்டு கமிட் ஆகலாம், கமிட் ஆகாமலும் போகலாம். ஸோ irrecoverable ஷெடியூலுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் கேஸ்கேடிங் ரோல்பேக். இப்போ ஃபஸ்ட்டு சப்போஸ் T1 கமிட் ஆயிடுச்சு, இப்போ இது ரெக்கவரபிள் ஷெடியூல் தான். ஏன் அப்படின்னு சொன்னால் T2 டிபெண்ட்ஸ் ஆன் T1 ஃபஸ்ட்டு கமிட் ஆயிடுச்சு. சப்போஸ் இங்கே கமிட் ஆகிறதுக்கு முன்னாடியே இங்கேயே வந்து நமக்கு வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் திருப்பி இது வந்து T1 வந்து ரோல்பேக் பண்ணுமா, அப்போ அதை பார்த்து T2 வந்து நமக்கு வந்து என்ன செய்யணும், T2 வந்து அதாவது இங்கே வந்து நமக்கு வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா இது கிடையாது, இங்கே ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும், கண்டிப்பாக வந்து T1 ரோல்பேக் பண்ணும். T1 ரோல்பேக் பண்ணுறது பார்த்து T2 ரோல்பேக் பண்ணும். ஸோ இங்கே வந்து என்ன ஆகும், இது ரோல்பேக் பண்ணதுனால T2 ரோல்பேக் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதனால இது என்னது, கேஸ்கேடிங் ரோல்பேக்கும் அலவுடு. சரியா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கேஸ்கேடிங் ரோல்பேக் அலவுடு. ஓகேவா. அதுக்கப்புறம் இங்கே ப்ராப்பர்ட்டிஸ் என்ன போட்டிருக்கு, ஃப்ரீ ஃப்ரம் டெட்லாக். ஏன் இது வந்து ஃப்ரீ ஃப்ரம் டெட்லாக், நம்ம வந்து கிளியராக பார்த்தோம், பேஸ்ட் ஆன் டைம் தான் வந்து நம்ம டிரான்சாக்ஷனை அலோவ் பண்ணுறோம். எங்கேயுமே வந்து நம்ம எந்த டிரான்சாக்ஷனை வெயிட் பண்ணணும்னு சொல்லவே கிடையாது. கான்ஃப்ளிக்ட் இல்லைன்னா அலோவ் பண்ண போகிறோம், கான்ஃப்ளிக்ட் இருந்தால் அலோவ் பண்ணலை. மோரோவர் ஒரு நேரம் ஒரு டிரான்சாக்ஷன் மட்டும்தான் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து என்னது, டெட்லாக்கே இல்லை, எந்த டிரான்சாக்ஷனுமே வந்து வெயிட் பண்ணலை. ஸோ அது வெயிட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து என்ன சொல்லலாம், இன்ஃபைனைட் வெயிட்டிங் இருந்தால் மட்டும்தான் நம்ம அது டெட்லாக்னு சொல்லலாம், இங்கே வந்து நம்ம சொல்ல முடியாது. சரியா. ஸோ இது வந்து ஃப்ரீ ஃப்ரம் டெட்லாக். ஆனால் இட் சஃபர்ஸ் ஃப்ரம் ஸ்டார்வேஷன் அண்ட் ரிலேட்டிவ்லி ஸ்லோ. ஏன் ஸ்டார்வேஷன் வருது, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரியாலிட்டியில் வந்து நமக்கு வந்து மில்லியன்ஸ் ஆஃப் ரெக்வஸ்ட் வந்து டிரான்சாக்ஷன்ஸ் ஓடிக்கிட்டுருக்கு, மில்லியன்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் ஓடிக்கிட்டுருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தற்கால் புக் பண்ணும்போது கூட மோர் தென் 1 lakh டிரான்சாக்ஷன்ஸ் ஓடிட்டுருக்கு. ஸோ ஒவ்வொரு நேரமும் நம்ம என்ன பண்ண முடியும், ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கு வந்து இந்த டைம் ஸ்டாம்பிங் ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணி ரீட் ரைட் கான்ஃப்ளிக்ட் வருதா வரலையா அப்படின்னு சொல்லி செக் பண்ண முடியாது. ஒவ்வொரு நேரமும் நம்ம செக் பண்ணோன்னா என்ன அர்த்தம், மற்ற செக் பண்ணி நம்ம எக்ஸிக்யூட் அலோவ் பண்ணுறோம். ஸோ அதுவே வந்து ஸ்டார்வேஷன் கொண்டு போகும். அப்புறம் என்ன, இந்த மாதிரி
நம்ம வந்து ரொம்ப டிரான்சாக்ஷன்ஸ் ரியாலிட்டியில் இருக்கிறதுனால இது வந்து கொஞ்சம் ப்ராசஸ் வந்து ஸ்லோவாக்கி விட்டுரும். சிஸ்டம் நம்ம ஒவ்வொரு டிரான்சாக்ஷனையும் சிஸ்டமேட்டிக்காக செக் பண்ணி அலோவ் பண்ணிகிட்டு இருந்தால் டெஃபினட்டாக ரியல் டைம் சினாரியோவில் அது அப்ளிகபிள் இல்லை. அது நம்ம வந்து சிஸ்டமை வந்து ஸ்லோவாக தான் ஆக்கும். அப்புறம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, எல்லா டைம் ஸ்டாம்பிங் ப்ரோட்டோகால் அப்ளை பண்ண ஷெடியூல்ஸ் எல்லாமே கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிள். அதுதான் வந்து நான் இங்கே சொல்ல வரேன். எல்லா டைம் ஸ்டாம்ப் ப்ரோட்டோகால் அப்ளை பண்ணுற ஷெடியூல் எல்லாமே கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிள். ஆனால் எல்லா கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிள் ஷெடியூலும் வந்து டைம் ஸ்டாம்பிங் ப்ரோட்டோகால் அப்ளை பண்ணியிருக்கனால தான் வந்து அது கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிள்னு சொல்ல முடியாது. சரியா? ஸோ இது சிம்பிள் தான். நான் இப்போ இங்கே சென்னையில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால், நான் வந்து இப்போ நங்கநல்லூரில் இருக்கேன்னு சொன்னால் நான் வந்து சென்னையில் இருக்கேன்னு அர்த்தம். ஓகேவா? நங்கநல்லூரில் இருக்கிறேன்னு சொன்னால் கண்டிப்பாக நான் சென்னையில் இருக்கேன்னு அர்த்தம். இப்போ நான் சப்போஸ் சென்னையில் இருக்கிறேன்னு சொன்னால் நான் நங்கநல்லூரில் தான் இருக்கேன்னு சொல்லணும்னு இல்லையா? நான் கூடுவாஞ்சேரியில் கூட இருக்கலாம் இல்லையா? அதுதான் மீனிங். ஸோ எல்லா டைம் ஸ்டாம்பிங் ப்ரோட்டோகால்ஸ் அப்ளை பண்ண ஷெடியூல்ஸ் எல்லாமே கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிள். பட் எல்லா ஷெடியூல்ஸும் வந்து டைம் ஸ்டாம்பிங் ப்ரோட்டோகால்னால தான் வந்து கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிள்னு சொல்ல முடியாது. சரியா? அதுதான் இங்கே மீனிங். கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிள் ஷெடியூல் வந்து எந்த ப்ரோட்டோகால்னாலும் வந்து இது கான்ஃப்ளிக்ட் டைம் ஸ்டாம்பிங் ப்ரோட்டோகாலில் இருக்கலாம், இல்லைனா கன்சர்வேட்டிவ் 2 phase லாக்கிங்காக கூடலாம், இல்லை 2 phase லாக்கிங் கூட ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி கூட இது கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிளாக இருக்கலாம். ஆனால் இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, கண்டிப்பாக டைம் ஸ்டாம்பிங் ப்ரோட்டோகால் அப்ளை பண்ணியிருந்தால் அந்த ஷெடியூல் எல்லாமே கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிள் ஷெடியூல்ஸ், அவ்வளோதான். பட் எல்லா கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிள் ஷெடியூல்ஸ் வந்து டைம் ஸ்டாம்பிங் ப்ரோட்டோகால் அப்ளை பண்ணி தான் வந்திருக்குன்னு நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதுதான் இங்கே வந்து சொல்ல வராங்க. சரியா? ஸோ இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டைம் ஸ்டாம்ப் ஆர்டரிங் ப்ரோட்டோகால் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து தாமஸ் ரைட் ரூல்னால் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். தேங்க்யூ.